ஹாய், வெல்கம் டு என்எஸ்எம் குக்கிங் சேனல். இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது வந்து ரொம்ப ஈஸி. குக்கரில் தான் நான் வந்து இன்றைக்கி செய்ய போகிறேன். குக்கரில் வந்து சில பேருக்கு வந்து அந்த குழஞ்சிடும், அப்படி இல்லைனா அடி பிடிச்சிடும். அப்படிலாம் இல்லாமல் நம்ம வந்து எப்படி சூப்பராக செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுக்கணும். பிரியாணிக்கெலாம் இப்படி தான் கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், 1 எலுமிச்சைப்பழம். இப்போ வந்து சிக்கன் வந்து நான் லெக் பீஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பட்டை மசாலா வந்து இலை, சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் பிரியாணி அரிசி வந்து 1/2 hour ஊற வச்சுருக்கேன். புதினா வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து குக்கர் வந்து வச்சுட்டு ஆயில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஆயில் சூடானதும் அது பட்டை மசாலாலாம் போட்டு பொரிஞ்சதும் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம். அவ்வளோதான். நல்லா வந்து கோல்டன் ஃப்ரை ஆகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விடணும். பிரியாணிக்கெலாம் நல்லா வந்து வதங்கணும். அப்போ தான் வந்து பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் வந்து கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடணும். தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுட்டு வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. இப்போ வந்து புதினா சேர்த்துக்கலாம். வதக்கி விட்டுட்டு கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு, சில்லி பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுவே வந்து கரெக்டாக இருக்கும் காரம். பிரியாணிலாம் வந்து எங்கள் அப்பா சூப்பராக செய்வார். அவர்கிட்ட தான் நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். அந்த மசாலாலாம் அதில் இறங்குற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும். இப்போ வந்து 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் கல்லுப்பு. ஃபஸ்ட்டு வந்து வதங்கிறதுக்கு சேர்த்தோம். இப்போ வந்து பிரியாணிக்கு வந்து நம்ம கரெக்டான அளவு வந்து போடணும். தயிர் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். சேர்த்து வதக்கிட்டதுக்கப்புறமா தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும். 1 கிளாஸுக்கு 1.25 கிளாஸ் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த கப்பு இல்லை கிளாஸ் எடுத்தாலுமே 1க்கு 1.25 தான் வந்து கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். இப்போ கலந்து விட்டுட்டு இப்போ இந்த அளவுக்கு வந்து கொதித்ததும் நம்ம ஊற வச்சிருந்த அரிசி வந்து சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், பொறுமையாக வந்து கலந்து விடுங்க அரிசி, ஏன்னா உடஞ்சிடும் அப்புறம் சாப்பாடு. இப்போ வந்து எலுமிச்சம்பழம் வந்து சேர்த்துட்டு பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து எலுமிச்சம்பழம் வந்து பிழிஞ்சு விட்டுட்டு இப்போ மூடி நம்ம வந்து 1 விசில் மட்டும் வைக்கணும். அதுக்கு மேலே வச்சோம் அப்படின்னா வந்து குழஞ்சிடும். இப்போ பாருங்கள், 1 விசில் வந்துடுச்சு. பாருங்கள் எவ்வளோ வந்து உதிரியாக இருந்துச்சு பிரியாணி. டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் வந்து கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் கேசரி ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். அது சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.